நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதரா கேட்டல்ஸில் இன்றைக்கி 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோமுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2ஆம் ஈத்துங்க, பல்லு கடமுளப்புங்க, காங்கேயம் மயிலை மாடுங்க. மயிலை காலைக்கு இணை சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. இன்னும் 10 நாளில் கன்று ஈனுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பால் பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயந்தரம் 2 புடி கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம். மாடு நல்லா முகலட்சணமான மாடுங்க. கொம்பு பயிர் கொம்பில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது. நல்ல குணமான மாடுங்க. ரொம்ப பொறுமையான மாடாக இருக்குது. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம். 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா ஊசி காம்பாக நல்லா தெளிவான மடி அமைப்பில் தெளிவான காம்பு அமைப்பில் இருக்குதுங்க. நல்லா மடி விட்டுக்குச்சுங்க. இன்னும் 10 நாள் நாள் இருக்குது. நல்லா மடி வந்துடுங்க. கால் அணைக்காமல் நல்லா பொறுமையான மாடாக இருக்குது. கால் அணைக்காமல் யார் வேணாலும் பால் கறக்கிற தரத்தில் நேரம் 2 லிட்டர் கறந்துக்கிட்டு கண்ணுக்கு ஒரு தரத்தில் இருக்குதுங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 49,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான மாடு கடைப்பல் முளைப்பில் 2ஆம் ஈத்து மாடாக வேணும், இளம்பொருளாக வாங்கி நமக்கு இடத்துக்கு ஒரு 5-6 ஈத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த சினை மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. தீவனம் நல்லா எடுத்துக்குது. நல்ல முறையில் பராமரிச்சிங்க, முறையாக தாலி தண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல மாடாக நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க. நல்ல திமிலேத்தம்ங்க, புறவேத்தம், வாழை இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான மாடாக வரக்கூடிய தரத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குது. இந்த மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த மாடு இருக்குதுங்க. நீங்கள் நேரில் பார்த்தும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டும் வாங்கிட்டு போய்க்கலாம். அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் கேட்டுக்கிட்டு வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொன்னீங்கனாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பி நீங்கள் அதை பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க. அல்லது நேரில் பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்டு நம்ம மீதி தொகையும் வண்டி வாடகையும் வாங்கிக்குவோங்க. அடுத்த பதிவாக பார்த்திங்கன்னா 10 மாதமான ஒரு தரமான மயிலை கிடாரி கண்ணுங்க. கண்ணு நல்லா உடசலான கண்ணாக இருக்குது. நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க. நல்ல கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது. கொம்பு நல்ல பயிர் கொம்பில் நல்லா விளாறு கொம்பு அமைப்பில் வருங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பெரியம்மை நோய் அதனுடைய தழும்புகள் மட்டும் இருக்குதுங்க. புண்ணாலே எதுவும் கிடையாது. தழும்பு மட்டும் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் ஒரு 10 மாதம் ஆச்சு அப்படின்னா அந்த தழும்புகள் எல்லாம் முற்றிலும் மறைஞ்சிருமுங்க. பெரும்பாலான கிடாரி கன்றுகள் மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு 90% 95% மாடுகளுக்கு, நாட்டு மாடுகளுக்கு பெரியம்மை தாக்குச்சுங்க. அதில் பெரும்பாலான மாடுகள் கன்றுகளுக்கு நோய் தாக்கப்பட்டு அதனுடைய புண்ணு இருந்துகிட்டு இருக்குது. இந்த கண்ணுக்கு பெரியம்மை நோயினுடைய தழும்பு மட்டும் இருக்குதுங்க, புண்ணு கிடையாது. இன்னும் ஒரு 6 மாதம் 10 மாதம் போச்சு அப்படின்னா அந்த தழும்பெல்லாம் மறைஞ்சு நல்ல கண்ணு நல்லா தெளிவான கண்ணாக நல்ல முடியெல்லாம் முளைச்சி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான கண்ணாக வந்துடுங்க. நல்ல நீளம்ங்க, நல்லா உயரம், நல்லா சாட்டவாறு மாதிரி கண்ணு நல்லா நீள உயரத்தில் நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி எதுவும் கிடையாது. நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது. தவிடு நல்லா குடிச்சிக்குங்க. நம்ம தவிடு அல்லது புண்ணாக்கு பிணைஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா தின்னுக்குங்க. தேவை நல்லா எடுத்துக்குது. தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. நீங்கள் காடுகள் எதாவது மேய்ச்சல் இருக்குது அல்லது உங்களுக்கு குரங்காட்டில் ஏதாவது மேய்ச்சல் இருக்குன்னா நீங்கள் கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா நாளைக்கு தரமான மாடை நல்ல மாடை உங்களுக்கு சேர்ந்துக்கும். கண் பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது. குறைப்பழுது கிடையாதுங்க. வயிறு தொங்கல் கிடையாது. 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. 8 பார்வைகள் தெளிவாக இருக்குது. எந்த குறை இல்லாத ஒரு தெளிவான நல்ல தரமான ஒரு மயிலக்கன்று வாங்கி வளர்த்தணும், கை பழக்கத்துக்கு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம். இந்த மயிலை கிடாரி கண்ணினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 17,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கன்று நம்ம வாங்கி வளர்த்தணும். நம்மளுடைய இடத்துக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கி வளர்த்தணும். மாடாக வாங்குறதுக்கு ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு கன்றுக்குட்டி வாங்கி வளர்த்தி நாளைக்கு மாடாக்கிக்கணும் அப்படின்னா இந்த கன்றை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க. நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்மளுடைய பதிவில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு குறித்த நேரத்தில் ஃபோனுக்கு வரலைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாம் போடுற பதிவு உடனே உங்களுடைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை அல்லது எருமைகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.